எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்த நடிகைகள் ஒரு படத்தில் நடித்துவிட்டு காணாமல் போனவர்கள் உண்டு. அதற்கு காரணம் அவர்கள் சென்டிமெண்டாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எம்ஜிஆருக்கு மரியாதை கொடுக்காதவர்களாக இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டது உண்டு. தொடர்ந்து நடித்தவர்கள் சரோஜாதேவி, பானுமதி, ஜெயலலிதா போன்ற குறிப்பிட்ட நடிகைகளை மட்டுமே சொல்ல முடியும். பிற நடிகைகள் எதற்காக மாற்றப்பட்டார்கள், என்ன நடந்தது, வாங்க பார்க்கலாம். எம்ஜிஆருடன் முதல் கதாநாயகியாக சேர்ந்து நடித்தவர் கே. மாலதி. இவர் ராஜகுமாரி என்ற படத்தில் நடித்தார். ராஜகுமாரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அன்று வெளிவந்த பிரம்மாண்டமான படமான சந்திரலேகா இணையாக வசூலை வாரி குவித்தது. இருந்தாலும் அதன் பிறகு இவரை காணவில்லை. எம்ஜிஆருடன் நாடகங்களில் அதிகமாக கதாநாயகியாக நடித்தவர் ஜி. சகுந்தலா. இவர் மந்திரிகுமாரி என்ற படத்தில் ஜோடியாக நடித்தார். அதன் பிறகு இவர்கள் ஜோடி சேரவில்லை. காரணம் புரியவில்லை. அடுத்து எம்ஜிஆரின் துணைவியார் வி.என். ஜானகி அம்மையார். நாம், மருதநாட்டு இளவரசி, மோகினி போன்ற படங்களில் நடித்தார்கள். அதன் பிறகு இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த ஜோடி ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது. அதன் பிறகு அஞ்சலி தேவி, சக்கரவர்த்தி திருமகள், மன்னாதி மன்னன் போன்ற படங்களில் நடித்திருந்தார். இவர்கள் ஜோடி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு எம்ஜிஆருக்கு ராசியான ஜோடியாக சேர்ந்தவர் பானுமதி. இவர் மலைக்கல்லன், அலிபாபாவும் 40 திருடர்களும், தாய்க்கு பின் தாரம், கலையரசி, காஞ்சி தலைவன், நாடோடி மன்னன் போன்ற படங்களில் நடித்து வெற்றி பெற்றார். நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆரை கிண்டல் செய்ததால் அந்த படத்திலிருந்து தூக்கப்பட்டார். அடுத்து பத்மினி. எம்ஜிஆருடன் மன்னாதி மன்னன், அரசலங்குமாரி, விக்ரமாதித்தன், ராணி சம்யுக்தா போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். இவர்கள் ஜோடி பேசப்பட்டது. அடுத்து பி.எஸ். சரோஜா. கூண்டுக்கிளி, புதுமை பித்தன், ஜெனவா போன்ற படங்களில் நடித்து பெயர் பெற்றவர். இவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்து சம்பளம் தந்த படம் முதலாளியாக மாறியவர். அடுத்து வைஜெயந்தி மாலா. பாக்தாத் திருடன் என்ற ஒரே படத்தில் நடித்ததோடு எம்ஜிஆருடன் சேர்ந்து நடிக்க முடியவில்லை. தேவிகா. ஆனந்த ஜோதி என்ற படத்தில் நடித்ததோடு அதன் பிறகு ஜோடியாக சேர்ந்து நடிக்க முடியவில்லை. சாவித்ரி. பரிசு, வேட்டைக்காரன், மகாதேவி இந்த 3 படங்களில் நடித்ததோடு அதன் பிறகு அவரால் தொடர முடியவில்லை. டி.ஆர். ராஜகுமாரி. பணக்காரி என்ற படத்தில் ஜோடியாக நடித்தார். அதன் பிறகு அவரால் நடிக்க முடியவில்லை. கே.ஆர். விஜயா. தொழிலாளி, நல்ல நேரம், பணம் படைத்தவன், தாளம்பூ, நான் ஆணையிட்டால், நான் ஏன் பிறந்தேன் போன்ற படங்களில் நடித்தார். ராசியான ஜோடியாக கருதப்பட்டது. அடுத்து ராஜசுலோக்ஷனா. அரசலங்குமாரி, ஷபாஸ் மாப்பிள்ளை, நல்லவன் வாழ்வான் போன்ற படங்களில் நடித்தார். வசந்தி. இவர் அந்த காலத்திலேயே B.A. படித்தவர். மாடப்புறா என்ற படத்தில் நடித்திருந்தார். அடுத்து திருடாதே தொடங்கி எம்ஜிஆருடன் ராசியான நடிகையாக சரோஜாதேவி, நாடோடி மன்னன், திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன், பாசம், பணத்தோட்டம், தர்மம் தலை காக்கும், பெரிய இடத்து பெண், என் கடமை, பணக்கார குடும்பம், படகோட்டி, தாயின் மடியில், கலங்கரை விளக்கம், ஆசை முகம், அன்பேவா, நான் ஆணையிட்டால் போன்ற படங்களில் நடித்து புகழ்பெற்ற எம்ஜிஆரின் ராசியான ஜோடியாக சரோஜாதேவி கருதப்பட்டார். அதன் பிறகு அரச கட்டளை, பெட்ரோல்தான் பிள்ளையா படங்களுக்கு பிறகு சரோஜாதேவி எம்ஜிஆர் ஜோடி பிரிந்தது. 1960களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சேர்ந்து நடித்த சரோஜாதேவி 1967 வரை எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் நடித்திருந்தார். அதன் பிறகு ஜெயலலிதாவின் ஆதிக்கம். 1967 1972 வரை ஜெயலலிதா ஆயிரத்தில் ஒருவன், தனிப்பிறவி, அரச கட்டளை, காவல்காரன், ரகசிய போலீஸ், தேர் திருவிழா, குடியிருந்த கோயில், புதிய பூமி, கண்ணன் என் காதலன், அடிமை பெண், நம் நாடு, மாட்டுக்கார வேலன், என் அண்ணன் தேடி வந்த மாப்பிள்ளை, எங்கள் தங்கம், குமரி கோட்டம், நீரும் நெருப்பும் போன்ற படங்களில் ஜெயலலிதாவின் ராஜ்யம் ஓங்கி ஒலித்தது. இடையிடையே வாணிஸ்ரீ, கண்ணன் என் காதலன், காதல் வாகனம், தலைவன் போன்ற படங்களில் நடித்து வந்தார். வெண்ணிற ஆடை நிர்மலா. ஊருக்கு உழைப்பவன், ரகசிய போலீஸ், இதயக்கனி போன்ற படங்களில் எம்ஜிஆருக்கு ஜோடியாகவும் 2வது கதாநாயகியாகவும் நடித்தார். 1972க்கு பிறகு எம்ஜிஆரை காப்பாற்றியவர் மஞ்சுளா. உலகம் சுற்றும் வாலிபன், இதயவினை, நேற்று இன்று நாளை, நினைத்ததை முடிப்பவன் போன்ற படங்களில் மஞ்சுளாவின் ராஜ்யம் ஓங்கி ஒலித்தது. அதன் பிறகு எம்ஜிஆரை காப்பாற்றியவர் லதா. உலகம் சுற்றும் வாலிபன், பல்லாண்டு வாழ்க, உழைக்கும் கரங்கள், நவரத்னம், மீனவ நண்பன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று எம்ஜிஆர் அரசியலுக்கு செல்லும் வரை எம்ஜிஆரோடு ஜோடியாக நடித்தார். இதற்கிடையில் பத்மபிரியாவும் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்திருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த நடிகைகளில் சரோஜாதேவி, ஜெயலலிதா, மஞ்சுளா, லதா ஆகியோர் அதிக படங்களில் நடித்தது குறிப்பிட்டு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள்.
ஒரு படத்தில் நடித்த தேவிகா, வசந்தி, பத்மபிரியா, நடிகை ஜமுனா, நடிகை ஜி. சகுந்தலா, நடிகை ஈ.வி. சரோஜா, நடிகை ரத்னா போன்றவர்கள் தொடர்ந்து ஏனும் நடிக்க முடியவில்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்ததில் மிகவும் அழகாகவும் பொருத்தமாகவும் ரசிக்கும்படி இருந்தது நடிகை சரோஜா தேவி, புரட்சித் தலைவி ஜெயலலிதா என்றால் ரசிகர்களால் மறுக்க முடியாதுதானே.